எல்லோருமே தீபாவளி மிக நன்றாக கொண்டாடியிருப்பீங்க. பாபா வீட்லேயும் தீபாவளி நடந்திருக்கும். இல்லைன்னா சில சென்டர்ல எல்லாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வச்சிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது நாள் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த ஆண்டு தீபாவளி மிக நன்றாக கொண்டாடி இருப்பீங்க. பாபா கூட இனிப்பெல்லாம் சாப்பிட்டு இனிப்பெல்லாம் கொடுத்து நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில இனிமையான வாழ்க்கையாக பாபாவோட இந்த ஆண்டையும் நம்ம பாபா கூடவே நம்ம இருப்போம். இந்த ஆண்டு எல்லா ஆண்டும் இருப்போம். தீபாவளியினுடைய நல்வாழ்த்துக்கள். நல்லா கொண்டாடிருக்கீங்க தீபாவளி. பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, யார் பதீத பாவனன் அப்படிங்கிறத பாபா தெளிவாக சொல்றாரு. அதாவது சிலர் பிரம்மத்தை பதீத பாவனன் அப்படின்னு நினைச்சிட்டு சன்னியாசிமார்கள் பிரம்மத்தை நினைக்கிறாங்க. ஆனா பிரம்மம் எப்படி பதீத பாவனனாக மாற முடியும்னு கேட்கிறாரு பாபா. அப்புறம் கடைசி நேரத்துல உங்களுக்கு பாபா நினைவு மட்டும்தான் வரணும். ஏன் பாபா நினைவு வர்றதில்லை அப்படின்னா, பாபா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாரு. ஏதாவது பொருள் மீது பற்று இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்ப அந்த பொருளை என்ன பண்றாங்க, ஒளிச்சு வச்சிடறாங்க. யாருக்கும் காட்டாம, யாரும் அதை தொடக்கூடாது, யாரும் அதை பயன்படுத்தக்கூடாது, அது என்னுடையது அப்படின்னு. அப்படி அவங்க ஒளிச்சு வைக்கும் பொழுது கடைசியில அதுதான் ஞாபகம் வரும். அதுல முக்கியமா பாபா புடவையை பத்தி சொல்றாரு. சேலை மத்தவங்க போட்டிருந்த சேலை நல்லா இருந்துச்சுன்னா எனக்கும் அது மாதிரி வேணும். பார்த்ததே என்ன சொல்றாங்க, இது எந்த கடையில வாங்குனீங்க, எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குனீங்க, அப்படி அந்த சேலையை பத்தி ரொம்ப விசாரிக்கிறாங்க. புடவையின் மீது பற்று, பொருட்கள் மீது பற்று, மனிதர்கள் மீது பற்று, இதெல்லாம் நமக்கு பாபாவின் நினைவை கொடுக்க தடையாக இருக்குங்கிறார் பாபா. அப்புறம் பாபா சொல்றாரு, பாபா வீட்டுல என்ன கிடைக்குதோ சமர்ப்பணமானவங்களுக்கு யஜ்யத்துல இருந்து என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்கிறார் பாபா. அப்ப உங்களுக்கு பாபா நினைவு வருங்கிறாரு, சமர்ப்பணமானவங்களுக்காக சொல்றாங்க. அதனால நம்மளை நாம் எவ்வளவு கவனமாக வைக்க வேண்டும்னு பாருங்க. உயிரோட இருக்கும் பொழுது பாபா நினைவுல நிரந்தரமா இருக்கிறதுக்காக. வாங்க இன்னைக்கு பாபாவுடைய மகா வாக்கியத்தை கேட்போம். முரளி தேதி 25/10/2022. காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் கர்மயோகிகள். செயல்களை செய்து கொண்டே தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவில் இருக்கும் பொழுது எந்த பாவ செயலும் நடக்காது. அழகா சொல்றாரு, ஜஹா பாப் ஹே வஹா பாப் நஹீங்கிறாரு. எங்க பாபா இருக்காரோ அங்க பாவம் இருக்காது. ஜஹா பாப் நஹி வஹா பாப் ஹேங்கிறாரு. எங்க பாபா நினைவு இல்லையோ அங்க பாவம் தான் செய்யறோம். அதனால பாபா நினைவுல இருங்க, அப்பொழுது எந்த பாவ செயலும் நடக்காது. கேள்வி: தந்தையிடம் புத்தியோகம் ஈடுபடாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் ஒன்று உள்ளது, அது என்ன? பதில்: பேராசை. எந்த ஒரு அழியும் பொருள் மீது பேராசை இருந்தால், உதாரணத்துக்கு பாபா சொல்றாரு, உணவின் மீது அல்லது உடையின் மீது ஆசை இருந்தால் அவரது புத்தி தந்தையிடம் ஈடுபட முடியாது. இதுல பிரகாஷ்மணி தாதி பட்டியல கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, பாம்பேல ஒரு மாதாஜிக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பானிபூரி ரொம்ப பிடிக்கும். நமக்கு தெரியும் வடநாட்டுல ரோட்டு ஓரமா விற்பாங்க பானிபூரி. இப்ப எல்லாம் எங்கேயும் வந்திருக்குது, ஏன்னா வடநாட்டுக்காரங்க இங்க இருக்காங்க இல்லையா. பானிபூரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஆத்மா உடலை விட்டு பிரியும் தருவாயில இருந்திருக்கு. அப்ப அந்த மாதாஜிக்கு பானிபூரி சாப்பிடணும்னு ஆசை. பானிபூரி உடனே செய்ய முடியுமா என்ன? அது ஒரு நாள் முன்னாடியே நம்ம அதுக்கான தயாரெடுப்புகள் எல்லாம் நடத்தணும். மதுபன்ல எல்லாம் போனா வட்டிக்கு போகும்போது சில நேரம் பானிபூரி எல்லாம் கொடுப்பாங்க தாதி. அப்போ அவங்களுக்கு பானிபூரி இப்ப திடீர்னு எப்படி கொடுக்கறது? உடனே அந்த ரோட்டோரத்துல விற்கிறாங்க இல்லையா, அதை கொண்டு வந்தாங்க, வாயில வச்சாங்க, அந்த ஆத்மா போயிடுச்சு. பாருங்க,
அவ்வளவு நாள் பாபாவுடைய குழந்தையாக இருந்து கடைசியில அந்த உணவின் மீது ஒரு ஆசை வந்தது பாருங்க. அந்த ஆத்மா அந்த விஷயத்துல கடைசி நேரத்துல ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால நம்ம செக் பண்ணணும். நான் உணவு அருந்தும் பொழுது பாபா நினைவுல உணவு அருந்துறேனா, அல்லது எனக்கு பிடிச்ச பொருள் கிடைக்கும் பொழுது நான் அள்ளி அள்ளி சாப்பிடுறேனா? தேவர்கள் சாப்பிடுவதற்கும் மனிதர்கள் சாப்பிடுவதற்கும் அசுரர்கள் சாப்பிடுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. தேவர்கள் சாப்பாடை ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. நாம தேவாத்மாக்கள் ஆக போகிறோம். நம்ம தட்டுல சாப்பாடு வந்தா பாபா நினைவுல பாபாவுடைய சக்தியை கொடுத்து பாபா 2 பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு ரசித்து ருசித்து பாபா நினைவுல சாப்பிடணும். அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, பேராசை இருந்தால், எந்த ஒரு அழியும் பொருள் மீது பேராசை இருந்தால் தந்தையிடம் ஈடுபட முடியாது. புரியுதுங்களா? பேராசை விட கஷ்டமா இருக்கா? வச்சுக்கோங்க பேராசைய. ஆனா எந்த பேராசை? தந்தையிடம் இருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்ற பேராசை வையுங்கள். மற்ற எந்த ஒரு பொருள் மீதும் பேராசை வைக்காதீர்கள் என்று தந்தை விதி சொல்கிறார். இல்லை என்றால் எந்த பொருள் மீது அதிக ஆசை இருக்குமோ அதே பொருள் கடைசியிலும் நினைவிற்கு வரும். அதனால் பதவி கெடும். பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே விழித்தெழுங்கள். ஜாக் சஜனியா ஜாக் அப்படின்னு ஹிந்தியில பாடுவாங்க. ஓம் சாந்தி. இப்போது இது குழந்தைகளுக்கு தெரியும். சொல்ல போனால் நாம் எல்லோரும் நமக்குள் சகோதரர்கள் என்று முழு உலகிலும் எல்லோரும் சொல்கிறார்கள். ஸ்கூல்ல கூட நம்ம என்ன சொன்னோம்? we are all brothers and sisters. ஆத்மா பாய் பாயின்னு சொல்றாங்க. we are all brothers. இருந்தும் நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள். அவர் படைப்பவர், நாம் படைப்பு என்று அந்த ஆத்மாக்களுக்கு ஏன் புரிவதில்லை? உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் புரிவதில்லை? நாம் சகோதரர்கள் என்று விலங்குகள் சொல்லாது. நாம் எல்லாம் சகோதரர்கள் என்று மனிதர்களே புரிந்து கொள்வதோடு சொல்லவும் செய்கிறார்கள். படைக்கும் தந்தை ஒருவரே. அவரை பரமபிதா பரமாத்மா என்று சொல்கிறார்கள். அதற்காக சகோதரியை சகோதரன் என்று சொல்ல முடியாது. எப்போது எல்லோரும் தம்மை ஆத்மா என்று உணர்கிறார்களோ அப்போது நாம் நமக்குள் சகோதரர்கள் என்று சொல்கிறார்கள். ஆத்மான்னு உணரும் பொழுதுதான் அந்த சகோதரர்கள் என்ற பார்வை, என்ற எண்ணம், அந்த ஒரு நினைவு, அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்குள் வரும். ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. சகோதரர் அப்படின்னு சொல்றது ஆத்மாவை தான். ஒரு தந்தைக்கு இத்தனை உலகிய குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. உடலோட இத்தனை குழந்தைங்க ஒரு அப்பாக்குன்னா அது இருக்க முடியாது. நாம் நமக்குள் சகோதரர்கள் என்பது இப்போது உங்களுக்கு நல்லபடியாக நினைவில் இருக்கிறது. தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். குழந்தைகளே என்பது பகவான் வாக்கு. அதனால் அவர் பலருக்கு கற்பிப்பார் தானே. ஒருத்தருக்கு இல்லைல்ல, பலருக்கு. அர்ஜுனா என்று மட்டும் சொல்வதில்லை. ஒருவர் பெயரை மட்டும் எடுக்க மாட்டார். அர்ஜுனன் அப்படின்னா என்ன? ஆர்ஜிக்க கூடியவன். யார் இறைவனுடைய ஞானத்தை தனக்குள்ள புரிஞ்சுக்கிறாங்களோ ஆர்ஜிக்க கூடியவர் அவன்தான் அர்ஜுனன். ஒருவர் பெயரை மட்டும் எடுக்க மாட்டார், எல்லோருக்கும் கற்பிக்கிறார். குழந்தைகளே, நன்றாக படியுங்கள் என்று பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் சொல்வார் தானே. அப்படி எல்லோரும் மாணவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் டீச்சர் பெரியவராக முதியவராக இருக்கிறார். அதனால் குழந்தைகளே குழந்தைகளே என்று சொல்கிறார். அங்கே யாரும் நம்மை ஆத்மா என உணர்வதில்லை. எங்க? உலகத்துல. அங்கே உலகிய சம்பந்தமே இருக்கிறது. அப்படி காந்திக்கும் தந்தை என்ற அந்தஸ்தை கொடுக்கிறார்கள். காந்திஜி என்ன சொல்றாங்க? நேஷனல் ஃபாதர். அந்த அந்தஸ்தை காந்திஜிக்கும் கொடுத்திருக்கிறார்கள்.
மேயரையும் நகர தந்தை என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்தஸ்தை பலருக்கு கொடுக்கிறார்கள். ஆத்மாக்கள் நாம் சகோதரர்கள் என்பதை இங்கே நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். அப்போது சகோதரர்களுக்கு நிச்சயம் தந்தை தேவை. அவர் நமது தந்தை. அவரை காட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள் என்பது எல்லா ஆத்மாக்களுக்கும் தெரியும். நமது காட் ஃபாதர் என்று ஆத்மா சொல்கிறது. லௌகீக தந்தையை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் ஆத்மாக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தந்தை நமக்கு கற்பிக்க வந்திருக்கிறார். அதாவது பதீதர்களை பாவனமாக மாற்ற வந்திருக்கிறார். நம்மை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றி பிறகு தூய்மையான உலகத்திற்கு எஜமானராக மாற்றுகிறார். இந்த விஷயங்களை வேறு யாரும் அறிவதில்லை. இங்கே குழந்தைகள், நீங்கள் அறிந்திருந்த போதும் காரியங்களை செய்யும் பொழுது மறந்து விடுகிறீர்கள். நினைவில் இருந்தால் விகர்மங்கள் அழியும். நீங்கள் கர்ம யோகிகளாக இருக்கிறீர்கள். சந்நியாசிகளுடையது கர்ம சந்நியாசம். பிரம்ம தத்துவத்தோடு மட்டும் யோகம் வைக்கிறார்கள். இருந்தும் நாள் முழுவதும் யோகம் செய்ய முடியாது. பிரம்மத்திற்கு போவதற்கு யோகம் செய்கிறார்கள். பிரம்மத்தை நினைப்பதால் நாம் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். இருந்தும் நாள் முழுவதும் பிரம்மத்தை நினைவு செய்ய முடியாது. மேலும் அந்த நினைவால் விகர்மங்களும் விநாசம் ஆகாது. பதீத பாவனர் என்று பாடப்படுகிறது. அது தந்தையே. பதீத பாவனா பிரம்மா அல்லது பதீத பாவனன் தத்துவம் என்று சொல்லுவதில்லை. பதீத பாவனா என்று பிரம்மத்தையோ தத்துவத்தையோ சொல்வது இல்லை. எல்லோரும் தந்தையையே பதீத பாவனர் என்று சொல்கிறார்கள். பிரம்மத்தை யாரும் அப்பா என்று சொல்வதில்லை. பிரம்மத்தை நோக்கி யாரும் தவம் செய்வதும் இல்லை. சிவனை நோக்கி தவம் செய்கிறார்கள். சிவனுக்கு கோயிலும் இருக்கிறது. தத்துவத்திற்கு கோவில் கட்ட முடியுமா என்ன? பிரம்மத்தில் ஆத்மாக்கள் அண்டா முட்டை வடிவில் இருக்கிறது. அதனால் சாஸ்திரங்களில் பிரம்மாண்டம் என்று சொல்கிறார்கள். இது ஒன்றும் பெயர் கிடையாது. பிரம்மாண்டம் என்பது பெயர் கிடையாது. அது வீடு. ஆகாய தத்துவத்தில் சாகார மனிதர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்படி அங்கே ஆத்மாக்கள் இருக்கின்றன. தந்தையிடமிருந்து நாம் டிராமாவின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை பெற்று எல்லா ரகசியங்களையும் அறிந்து முழு மரத்தின் ஞானத்தை புரிந்து மாஸ்டர் விதை ரூபமாகிறோம் என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள். பரம்பிதா பரமாத்மாவிடம் எல்லா ஞானமும் இருக்கிறது. நாம் அவரது குழந்தைகள். அவர் அமர்ந்து புரிய வைக்கிறார். இந்த கல்ப மரத்தின் தோற்றம், வளர்ச்சி மற்றும் அழிவு எப்படி ஏற்படுகிறது? தோற்றம் என்று சொல்வதால் அவர் அப்படியே புதிய உலகை தோற்றுவிப்பதாக தோன்றுகிறது. அதனால் ஸ்தாபனை என்ற வார்த்தை சரியாக இருக்கிறது. பிரம்மா மூலமாக அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுகிறார். பதீத பாவனர் என்ற வார்த்தை நிச்சயம் தேவை. சத்திய யுகத்தில் எல்லோரும் சத்கதியில் இருக்கிறார்கள். கலியுகத்தில் எல்லோரும் துர்கதியில் இருக்கிறார்கள். ஏன், எப்படி துர்கதி ஏற்பட்டது என்பது யாருக்கும் தெரியாது. அனைவருக்கும் சத்கதி கொடுக்கும் வள்ளலாக ஒருவர் இருக்கிறார் என்று பாடுகிறார்கள். இது ஒரு விளையாட்டு என்பதை ஆத்மா உணர்ந்திருக்கிறது. சதா சிவன் என்று தந்தைக்கு புகழ் பாடுகிறார்கள். சுகத்தை கொடுப்பவர் சிவன், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்ற பாடவும் செய்கிறார்கள். துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று பாடவும் செய்கிறார்கள். பாரதத்தில் லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது, இப்போது இல்லை. லட்சுமி நாராயணரை பகவதி பகவான் என்று சொல்கிறார்கள்.
அவர்களின் ராஜதானியை ஸ்தாபனை செய்தது யார்? பகவான் நிராகாரர். அவரிடமிருந்து ஆத்மாக்கள் ஆஸ்தி பெறுகின்றன. ஆத்மாவே 84 பிறவிகளை எடுத்து எடுத்து கீழே இறங்கி வருகிறது. கீழே இறங்கி இறங்கி துர்கதி பெறுகிறது. பரமாத்மா சர்வ வியாபி இல்லை என்ற விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அந்த தந்தை சத்கதி கொடுக்கும் வள்ளல். நாம் எல்லோரும் சகோதரர்கள், தந்தை கிடையாது. அதற்காக தந்தை சகோதரர்களின் உருவை பெற்றிருக்கிறார் என்று சொல்ல முடியாது. ஆத்மாக்கள் அனைவரும் பாய் பாய். அல்லது பரமாத்மா தந்தை சகோதரர் ஆவது கிடையாது. தந்தை தந்தைதான், ஆத்மா சகோதரர்கள் ஆத்மா சகோதரர்கள் தான். அதனால் பரம்பிதா பரமாத்மாவோடு உங்களுக்கு என்ன சம்பந்தம் என்ற கேள்வியை முதலில் கேளுங்கள். முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். பரம்பிதா பரமாத்மாவுடன் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று முதல்ல கேட்கணுமா. லௌகீக சம்பந்தங்களை எல்லோரும் அறிவார்கள். ஆத்மாக்களுடையவர் நிராகார தந்தை. அவரை ஹெவன்லி காட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். தந்தை நிச்சயம் புதிய படைப்பின் எஜமானராக மாற்றி இருப்பார். இப்போது நாம் எஜமானர்களாக இல்லை. நாம் சுகமாக இருந்தோம். துக்கம் பெற செய்தது யார்? சுகத்துல இருந்து நமக்கு துக்கத்துல நம்ம வந்துட்டோம். அப்படி யாரு துக்கத்துல நம்மளை கொண்டு போனது யாரு என்பதை அறியவில்லை. அவரே கல்பம் அரை கல்பமாக ராவணனின் ராஜ்யம் நடக்கிறது. அதனால் பாரதத்திற்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏன் பாரதம் இந்த நிலையில வந்துச்சுன்னா, அரை கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் நடந்திருக்கு. பாரதம் பரம்பிதா பரமாத்மாவின் ஜென்ம பூமி. பாரதத்தில் பகவான் வந்திருக்கிறார். நிச்சயம் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்திருப்பார். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. நாங்கள் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறோம் என்று நீங்கள் எழுத முடியும். அப்போது இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். அதற்கு வாழ்த்துக்களையும் கொடுங்கள். நாங்கள் பதீத பாவன, சத்கதி கொடுக்கும் வள்ளல், பரம்பிதா பரமாத்மா சிவனின் ஜெயந்தியை கொண்டாடுகிறோம் என்று சொல்லுங்கள். பாருங்க, பாபா எப்படி பேசணும்னு கூட சொல்லி தராரு. பாபாவுடைய அறிமுகத்தை எப்படி நம்ம தொடக்கி வைக்கலாம்னு பாபா சொல்லி தராரு. அந்த நாளை மிக கோலாகலமாக கொண்டாட வேண்டும். எப்படி தீபாவளி கோலாகலமா கொண்டாடுறாங்க இல்லையா, அதே போல சிவ ஜெயந்தியை கோலாகலமாக கொண்டாடுங்கள். அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவரின் ஜெயந்தி குறைந்த விஷயமா என்ன? ஏரோப்ளேன் மூலமாக பெரிய பெரிய நகரங்களில் நோட்டீஸுகளை போட வேண்டும். அப்போது செய்தித்தாள்களிலும் வரும். மிக அழகிய விதவிதமான கார்டுகளை உருவாக்க வேண்டும். மிக அன்பான தந்தையின் பெருமைகளை அதிகமாக எழுத வேண்டும். அவர் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக மாற்ற வந்திருக்கிறார். அதே தந்தை ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அவரே ஆஸ்தியையும் கொடுக்கிறார். மிக ஆடம்பரமாக சிவ ஜெயந்தி கார்டை அச்சடிக்க வேண்டும். பிளாஸ்டிக்கிலும் அச்சடிக்கலாம். பிளெக்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதுலயே அச்சடிங்கிறார் பாபா. ஆனால் இன்னும் சின்ன புத்தியோடு இருக்கிறார்கள். குழந்தைங்க பாபா சொல்றத முழுமையா எடுத்துக்கிறதுல, அதனால பாபா சொல்றாங்க சின்ன புத்தி, குறுகிய புத்திங்கிறார் பாபா. ராஜா ராணியாக கோடியில் ஒருவரே ஆவார். மற்றபடி யார் கவனக்குறைவாக இருப்பார்களோ அவர்கள் பிரஜைகளாக வருவார்கள். பாபா சொல்ற விஷயத்த ஒரு காதுல கேக்குறாங்க, அதனுடைய முக்கியத்துவம் அதனுடைய மதிப்பு தெரியறது இல்ல, அதனால அவங்க நடைமுறையில கொண்டு வர்றது இல்ல. அப்ப அவங்க பிரஜை ஆயிடுறாங்க. மாலை 108 மணிகளை கொண்டது. மற்றபடி அதிகமானோர் பிரஜைகள் ஆவார்கள். அதற்காக நாமோ சோம்பேறியாக இருக்கக்கூடாது. 108 பேர் தான் வருவாங்க, நான் எங்க வர போறேன்னா அப்படின்னு சோம்பேறியா இருக்கக்கூடாது. பாபா தான் அப்படி சொல்லிட்டாரு இல்லையா, நீ எங்க நாம வரப்போறோம், 108 பேர் தான் வருவாங்க அப்படின்னு
குழந்தைகளை நீங்க சோம்பேறியாக இருக்காதீங்கிறார் பாபா. மிக நன்றாக முயற்சி செய்ய வேண்டும். தந்தை அதிகமாக புரிய வைக்கிறார், ஆனால் அரிதாக அமல் செய்கிறார்கள். பாபா ஒரு நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, ஆனா குழந்தைங்க கொஞ்சம் விஷயத்தை தான் நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வராங்க. இங்கே தம்மை அல்லாவின் குழந்தைகள் என்று நினைக்கிறார்கள். சென்றுக்கு வரும் பொழுது, மதுபன் போகும் பொழுது எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, நான் அல்லாவின் குழந்தை, நான் பாபாவின் குழந்தைங்கிறத நல்லா நினைக்கிறாங்க. வெளியே சென்றவுடன் மாயா ஆந்தையாக மாற்றி விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆந்தை எப்பவுமே தலைகீழாதான் தூங்கிட்டு இருக்கும். அதாவது தன்னை என்னங்கிறாங்க, உடல்னு நினைக்கிறாங்க. ஆந்தைக்கு கண்ணு தெரியாது, அதாவது மூன்றாவது கண் அவங்களுக்கு தெரியறது இல்ல, மற்றவர்களை ஆத்மான்னு பாக்குறது இல்ல, அந்த பஞ்ச விகாரத்தை நான் விட்டுடணும்னு நினைக்கிறது இல்ல. வெளி உலகத்துக்கு போனோன்னு பாபா சொன்ன விஷயங்களை எல்லாம் அவங்க மறந்துடுறாங்க, அந்த விஷயத்துல மூழ்கிடுறாங்க. மாயா அவ்வளவு கடுமையாக இருக்கிறது. கொஞ்சம் பேரே ராஜ்யத்தை பெறுபவர்களாக இருக்கிறார்கள். சந்திரவம்சிகளையும் நாம் பாஸ் ஆகாதவர் என்றே சொல்வோம். படிப்பு மற்றும் பதவியை பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரியும். சந்திர வம்சத்துல வராங்க இல்லையா, அவங்க ஃபெயில்னு தான் சொல்ல முடியும், அவங்க பாஸ் ஆனவங்க கிடையாது. பாபா சொல்றாங்க, உலகில் ராமச்சந்திர பதவியை பற்றி யாருக்காவது தெரியுமா? தந்தை நல்லபடியாக புரிய வைக்கிறார். சிவ ஜெயந்திக்கு நாம் எப்படி பிளாஸ்டிக்கினால் அழைப்பிதழை உருவாக்குவது, அதாவது நல்ல குவாலிட்டியில அழைப்பிதழை நாம் உருவாக்க வேண்டும். சிவ ஜெயந்திக்கு நாம் எப்படி அழைப்பிதழை உருவாக்குவது, அது மனிதர்களை ஆச்சரியப்பட வைக்க வேண்டும். அந்த அழைப்பிதழ் பார்க்கும் பொழுது மனிதர்கள் ஆச்சரியப்படணுமா? பாருங்க, உலகத்துல கல்யாண பத்திரிகை எல்லாம் எவ்வளவு செலவு செஞ்சு பிரிண்ட் பண்றாங்க பாருங்க, அச்சடிக்கிறாங்கன்னு பாருங்க. சிவ ஜெயந்திக்கு அதே மாதிரி குவாலிட்டியான நல்ல தரமான அழைப்புகளை நாம் அச்சடிக்க வேண்டும். அது மனிதர்களை ஆச்சரியப்பட வைக்க வேண்டும் என்று ஞான சிந்தனை செய்வதை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. சிவபாபா ஒன்றும் ஞான சிந்தனை செய்ய வேண்டியது இல்லை. இது குழந்தைகளின் வேலை. தந்தை அறிவுரை கொடுக்கிறார். ஒருவர் புத்தியில் வந்தும் அந்த வேலையை அவர் செய்யவில்லை என்றால் பாபா அவங்களை என்ன சொல்லுவாங்க? பாபா இவ்வளவு சொல்லிட்டும் அவங்க புத்திக்கு இது படவே இல்லை அப்படின்னா பாபா சொல்றாரு, அறிவில்லாதவர் என்று சொல்வார். அவரை அறிவில்லாதவர் என்றுதான் பாபா சொல்வார். பரம்பிதா பரமாத்மா நம்மை பிரம்மா மூலமாக விஷ்ணுபுரிக்கு எஜமானராக மாற்றுகிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். சங்கர் மூலமாக விநாசம் நடக்க வேண்டும். திரிமூர்த்தி மேலே நிற்கிறார். நீங்கள் எல்லோரும் வழிகாட்டிகள். ஆன்மீக யாத்திரை கற்பிக்கிறீர்கள். வாய்மையே வெல்லும், சத்தியமேவ ஜெயதே என்று நீங்களும் எழுதலாம். சத்திய தந்தை உண்மையில் நமக்கு வெற்றி பெற கற்பிக்கிறார். சத்திய தந்தை உண்மையிலே நாம எப்படி வெற்றி அடைய வேண்டும் என்பதை பற்றி கற்றுத் தருகிறார். அதாவது வெற்றி பெற வைக்கிறார். யாராவது ஆட்சேபம் தெரிவித்தால் அவருக்கு புரிய வைக்க வேண்டும். சிவ ஜெயந்தி எப்படி கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் பாபாவிற்கு ஓடியது. கீதையின் பகவான் சிவன், கிருஷ்ணர் இல்லை என்பதை பற்றி அதிக பிரச்சாரம் செய்ய வேண்டும். புரிஞ்சுட்டீங்களா? அதாவது கீதையின் பகவான் யார் என்பதை நாம் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். அதை பற்றி நாம் அதிக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அவர் படைப்பவர், இவர் படைப்பு. சிவபாபா படைப்பவர், கிருஷ்ணர் படைப்பு. ஆஸ்தி யாரிடமிருந்து கிடைக்கும்? ஸ்ரீ கிருஷ்ணன் தான் முதலாவது படைப்பு. கடலில் ஆலிலையில் கிருஷ்ணர் வந்ததாக காட்டுகிறார்கள். இது கர்ப்ப மாளிகையின் விஷயம். அந்த கடல்ல ஆலிலையில கிருஷ்ணர் அந்த விரல சப்பிட்டு வராருன்னா அது என்ன அர்த்தம்? பாபா என்ன புரிய வைக்கிறாரு? கர்ப்ப மாளிகை. சொர்க்கத்தில் கர்ப்ப மாளிகையில் சுகம் இருக்கும்.
இங்கே நரகத்தில் கர்ப்ப ஜெயிலில் ஆத்மா துடிக்கிறது. அதான் கும்பி நரகம் அப்படின்னாங்க. கும்பினா வயிறு, அது ஒரு நரகம். குழந்தைங்க அந்த வயிற்றுல நரகத்துல இருக்காங்க, ஆத்மா துடிக்கிறதா அங்க. சத்தியுகத்தில் கர்ப்ப மாளிகையும் கலியுகத்தில் கர்ப்ப ஜெயிலும் இருக்கின்றன. கிருஷ்ணனின் சித்திரம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது. நரகத்தை உதைத்து தள்ளுகிறார். கிருஷ்ணரின் 84 பிறவிகளும் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிறவிகளை பற்றி அறியவில்லை, நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்பது பகவான் வாக்கு. யார் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்களுக்கு தான் டச் ஆகும். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. கூடவே மேனர்ஸும் தேவை. அதாவது எப்படி யாருடன் பேச வேண்டும், பழக வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதும் அறிய வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டும் என்ற பேராசை கொள்ள வேண்டும். பேராசை வைக்கணுமா? எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்ற பேராசையை வையுங்கள். மற்ற எந்த பொருள் மீதும் மோகம் வைக்க கூடாது. அதனால் நமது புத்தி அங்கே போகும்படி எந்த பொருளையும் வைத்திருக்க கூடாது. நம்ம புத்தி அந்த பொருள் மீது அடிக்கடி போகிற மாதிரி எந்த பொருளையும் நீங்க வைக்காதீங்கிறார் பாபா. இல்லை என்றால் பதவி தாழ்ந்து விடும். தேகம் உட்பட என்ன இருந்தாலும் அனைத்திலிருந்தும் புத்தியை விலக்க வேண்டும். ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். ஒரு மனிதர் அதிக பர்னிச்சர்களை வைத்திருப்பார்களாக. அது வீட்டுல நிறைய பொருட்கள் இருக்குன்னு பர்னிச்சர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. வைத்திருப்பவராக இருந்தால் அவருக்கு இறக்கும் நேரத்தில் அவற்றின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். எந்த பொருள் மீது அதிக அன்பு இருக்குமோ அது கடைசியில் நிச்சயம் நினைவிற்கு வரும். எந்த ஒரு பொருளையும் மோக வசத்தால் ஒளித்து வைக்காதீர்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். யஜ்யத்துல இருந்து ஒவ்வொரு பொருளும் கிடைக்கும். எதையாவது மறைத்து வைத்தால் நிச்சயம் புத்தி அதில் மாட்டிக்கொண்டிருக்கும். இது சிவபாபாவின் பொக்கிஷம். குழந்தைகள் எல்லாவற்றையும் இங்கிருந்தே பெற வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை. எப்படி 1969 37 இருந்து 69 வரை பாபா குழந்தைங்களை கூடவே வச்சிருந்தாங்க. அவ்வளவு சென்றதும் கிடையாது இல்லையா? அப்ப யாரு யஜ்யத்துக்கு சென்டருக்கு என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ அதுல இருந்து பாபா குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. எங்க இருந்தாவது குழந்தைங்களுக்கு ஏதாவது கிடைச்சா அது கொண்டு வந்து பாபா கிட்ட கொடுப்பாங்க. அப்புறம் பாபா கொடுப்பாரு, அதுதான் வாங்கணும். நாங்களும் மெட்ராஸ் இருக்கும்போது ரோசி பெஞ்சி சேவைக்காக விடும் பொழுது யாராவது ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா அது கொண்டு வந்து காட்டுவோம். பெஞ்சி கையில கொடுப்போம். பெஞ்சி என்ன பண்ணுவாங்க, அந்த யஜ்யத்துல போட்டுடுவாங்க. அப்புறம் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க. நமக்கு கிடைச்ச பொருள் நீ வச்சுக்கோன்னு இல்லை, யஜ்யத்துல போடும் பொழுது நமக்கு யஜ்யத்துல இருந்து கிடைக்கும் பொழுது பாபாவுடைய நினைவு வரும். குழந்தைகள் எல்லாவற்றையும் இங்கிருந்தே பெற வேண்டும் என்பது தந்தையின் கட்டளை. அதற்காக இன்னாரின் சேலை நன்றாக இருக்குது, அப்படி நானும் உடுத்த வேண்டும் என்ற எண்ணமும் வரக்கூடாது. அரே, நீ தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தி பெற வந்திருக்கிறாயா அல்லது சேலையின் ஆஸ்தி பெற வந்திருக்கிறாயா? எதுக்கு வந்தோம் நம்ம? யார் நன்றாக சேவை செய்கிறார்களோ அவர் மீது எல்லோரும் பலியாகிறார்கள். நான் சிவ பாபாவின் பண்டாராவில் இருந்து கிடைப்பதை தவிர வேறு எதையும் உடுத்த முடியாது என்று சொல்லுங்கள். நாம் யஜ்யத்திலிருந்தே பெற்றால் பாபாவின் நினைவு இருக்கும். சிவ பாபாவின் பண்டாராவில் இருந்து இது கிடைத்தது. இல்லை என்றால் திருடுவது போன்ற பழக்கம் ஏற்படும். அதாவது பாபா கொடுக்கறத உடுத்துனா நமக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பாபா சொல்றாரு அங்க உங்களுக்கு நல்ல நல்லது கிடைக்கும்ங்கிறாங்க. இல்ல நம்ம பாட்டுக்கு கொடுக்கறத யாரோ கொடுக்கறாங்க, அதை நம்ம உடுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உபயோகப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அது திருடுவதற்கு சமமாகும்.
போன்ற பழக்கமும் ஏற்படும். அரே இங்கே தியாகம் செய்தால் அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருட்கள் கிடைக்கும். சிவ பாபா அங்காங்கே குழந்தைகளுக்கு பரீட்சையும் வைக்கிறார். எவ்வளவு தேக அபிமானம் இருக்கிறது என்பதை பார்க்கிறார். எதை கொடுப்பார்களோ அதையே சாப்பிடுவோம், அதையே உடுத்துவோம் என்பது உங்கள் உறுதிமொழி. இதை சிவபாபா கொடுக்கிறார் என்று உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். பிரதிஜை எழுதும்போது சொல்லுவாங்க, ஜஹா பிட்டாயேங்கே ஜோ கிலாயேங்கே ஜோ பிலாயேங்கே ஜஹா பேஜேங்கே. என்ன சாப்பிட கொடுக்கறையோ அதை சாப்பிட, என்ன குடிக்க குடிக்கிறையோ அதை குடிப்போம், என்ன உடுத்த கொடுக்கறையோ அதை உடுத்துவோம், எங்க வைக்கிறையோ அங்க இருப்போம் அப்படின்னு. இப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனநிலை இருக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மனோநிலை என்பது. பாபா என்ன தராரோ, எங்க வைக்கிறாரோ, எதை உடுக்க சொல்றாரோ அதுதான் நம்பர் 1 மனோநிலை. தந்தையிடமிருந்து ஆஸ்தியை முழுமையாக பெற வேண்டும் என்றால் முழுமையாக ஸ்ரீமத் படி நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தந்தையின் அறிவுரைப்படி நடங்கள். பாபா மம்மா என்று சொல்வதால் முழுமையாக பின்பற்றுங்கள். அனைவருக்கும் வழியை சொல்லுங்கள். தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்கிறது, இப்போது கிடைத்துக் கொண்டும் இருக்கிறது. நினைவு யாத்திரை செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் எந்த அளவு பயில்வான் ஆகிறீர்களோ அந்த அளவு மாயா பலமாக தாக்கும். நீங்கள் ஏன் குழப்பம் அடைகிறீர்கள்? நீ மிக நன்றாக சேவை செய்யக்கூடியவர் என்று ஒரு சில குழந்தைகளுக்கு தந்தை கடிதம் எழுதுகிறார். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தில் இருக்க முடியுமா அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வருது. வாழ்நாள் முழுக்க தூய்மையாக பிரம்மச்சாரியாக இருக்க முடியுமா என வயதான காலத்திலும் எண்ணங்கள் சுற்றி வரும். திருமணம் செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என மாயாவின் புயல் வரும். சில குழந்தைகள் எல்லாம் அந்த சிறு வயசுல அப்படியே தூய்மையா பாபா பாபான்னு இருக்காங்க. வயசான காலத்துல என்ன ஆகுறாங்க, 40 வயசுக்கு மேலதான் கல்யாணம் பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமாங்கிறாங்க. மாயையினுடைய தாக்கல் நிறைய வரும். அந்த நேரத்திலயும் நம்முடைய உறுதி மொழியை நாம நினைவில் கொள்ள வேண்டும். நான் வரும் பொழுது பாபா கிட்ட என்ன சொன்னேன், என் மனசுக்குள்ள நான் என்ன உறுதி எடுத்தேங்கிறது நமக்கு நினைவுல வைக்கணும். நம்ம வாழ்ந்தாலும் உன் மடியில, சத்தாலும் உன் மடியில பாபா, நான் உனக்காக வந்துட்டேன்னா கடைசி வர. இதான் பாபா சொல்றாங்க, வயசானாலும் மாயை உங்களை தாக்குங்கிறார் பாபா. புயல் வரும், மாயா வயோதிகர்களையும் இளைஞர்களாக மாற்றிவிடும். இந்த விஷயத்துல இப்படி வதைக்கும். ஆனால் நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? புயல் எவ்வளவு வந்தாலும் தந்தையை நினைவு செய்தால் தப்பித்து விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். குட் மார்னிங். தாரணைக்கான முக்கிய சாரம்: மோகவசத்தால் எந்த ஒரு பொருளையும் தன்னிடம் மறைத்து வைக்க கூடாது. தந்தையின் கட்டளைப்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தந்தை எதை சாப்பிட கொடுக்கிறாரோ, எதை உடுத்த கொடுக்கிறாரோ அதை சிவ பாபாவின் பண்டாராவில் இருந்தே பெற வேண்டும். தேக அபிமானத்திற்கு ஆளாக கூடாது. மம்மா பாபாவை முழுமையாக பின்பற்ற வேண்டும். வரதானம்: எல்லா பொக்கிஷங்களையும் வழங்கி அதிகமாக்கி சதா நிறைவாக இருக்கும் பாலகனிலிருந்து எஜமானன் ஆகுங்கள். தந்தை எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி பொக்கிஷங்களை கொடுத்து பாலகனிலிருந்து எஜமானராக மாற்றி இருக்கிறார். பொக்கிஷங்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரி கிடைத்திருக்கின்றன. ஆனால் யாராவது நிறைவாக இல்லை என்றால் பொக்கிஷத்தை பராமரிக்க அல்லது அதிகரிக்க தெரியாததே. அதிகரிப்பதற்கான வழி வழங்குவது.
மற்றும் பராமரிப்பதற்கான வழி பொக்கிஷத்தை அடிக்கடி சோதனை செய்வது. அட்டென்ஷன் மற்றும் செக்கிங் என்ற இந்த இரண்டு செக்யூரிட்டிகளும் சரியாக இருந்தால் பொக்கிஷம் சதா பாதுகாப்பாக இருக்கும். ஸ்லோகன்: ஒவ்வொரு செயலையும் அதிகாரி என்ற நம்பிக்கையோடும் பெருமையோடும் செய்யுங்கள், அப்போது உழைக்க வேண்டியது இருக்காது. ஓம் சாந்தி. இப்ப பாபா நமக்கு என்ன சொன்னார் இன்னைக்கு? பேராசை வேண்டாம். அப்படியும் பேராசை விட மனசு இல்லையா? பாபாவிடமிருந்து எல்லையற்ற பாபாவிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி பெற வேண்டும் என்ற பேராசை வையுங்கள். நிரந்தரம் பாபா நினைவு ஏன் இருக்கிறது இல்லைன்னா பேராசை தான் காரணம். நமக்கு ஏதாவது ஒரு பொருள் பிடிச்சதுன்னா அது ஒளிச்சு வைக்கிறது. அப்போ கடைசி நேரத்துல ஆத்மாக்கு அந்த நினைவு தான் வரும். சின்ன சின்ன விஷயம், உணவு, உடை, இதன் மீது மிக பற்று. என்ன பண்ணுவாங்க? நல்ல நல்ல உடையை வாங்கி வைப்பாங்க, ஆனா போடவே மாட்டாங்க. சிலருக்கு உடை மீது இருக்கு, சிலருக்கு செருப்பு மீது இருக்கு, சிலருக்கு பேக் மீது இருக்கு. இதெல்லாம் வாங்கி வாங்கி சேர்த்திப்பாங்க, ஆனா உபயோகப்படுத்துவாங்களா? புதுசே உபயோகப்படுத்த மாட்டாங்க, பழசே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. கடைசியில அவங்க போகும்பொழுது எதை அவங்க விரும்பி சேர்த்து சேர்த்து வச்சாங்களோ அந்த நினைவு வரும். அதான் பாபா சொல்றாரு, என்ன பதவி இழந்து விடுவீர்கள்னு சொல்றாரு பாபா. அதுக்காக எவ்வளவு நாள் நம்ம முயற்சி பண்ணணும்? எதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும்னா கடைசியில இந்த சேலையை நினைக்கிறக்கா, மனுஷனை நினைக்கிறக்கா, இந்த எல்லைக்குட்பட்ட பொருளை நினைக்கிறக்கா நம்ம முயற்சி பண்றோம். ஏன் அது நினைவு வந்துச்சு? நம்ம முயற்சி அதுக்காக பண்ணல. ஏன் நினைவு வந்துச்சு? யாருக்கு தெரியாம நம்ம ஒளிச்சு வைக்கிறோம். யாருக்கு தெரியாம பொருளையும் நமக்கு ஒளிச்சு வச்சிடறோம். நம்ம ஒரு சில பொருள் மீது அவ்வளவு பற்று இருக்கு நமக்கு, யாருக்கும் கொடுக்கவும் மாட்டோம், நாமளும் உபயோகப்படுத்த மாட்டோம். அப்ப கடைசியில் அந்த நினைவு வரும் பொழுது பாபா நினைவு எப்படி இருக்கும்? கடைசி நேரம் சாதாரணமானது கிடையாது. நல்லா பிராக்டிஸ் பண்ணணும், அடிக்கடி சோதனை பண்ணுங்க. இன்னைக்கு வரதானத்திலே சொன்னாங்க, எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு பொருள் என்னுடைய மனதை பாபாவிடம் அழைத்து செல்வதில்லை. எது தடையாக இருக்கு பாபா நினைவுக்கு? அதை நாம் ஞானத்தினுடைய அடிப்படையில பாபாவிடம் சர்வ சம்பந்தம் வைத்து, ஏதாவது மனிதன் நினைவு வருதா, அந்த சம்பந்தம் பாபா கிட்ட வைங்க. வச்சு நாம இதையெல்லாம் வெற்றி அடைய வேண்டும். பாபா சொல்றாரு, சந்திர வம்சத்துல வந்தா கூட ஃபெயில் தாங்கிறாரு பாபா. சூரிய வம்சத்துல வரணும் நம்ம. அதனால நம்ம முழுக்க முழுக்க பாபாவுடைய நினைவு மட்டும் கடைசியில வருவதற்காக இப்பொழுதே நாம் பற்றை விட வேண்டும். எல்லைக்குட்பட்ட பொருள் மீது எந்த விதமான பற்றும் நாம் வைக்க கூடாது. சமர்ப்பணமானவங்க பாபா என்ன சொன்னாரு? அதாவது யஜ்யத்துல இருந்து என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்துங்க. பாபாக்கு கொடுத்த உறுதி மொழியை கடைபிடியுங்கள். எங்க உட்கார வைக்கிறையோ, என்ன சாப்பிட கொடுக்கறையோ, எதை உடுத்த கொடுக்கறையோ, எதை குடிக்க கொடுக்கறையோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன். இங்கு தியாகம் செய்தால் அங்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொருள் கிடைக்குங்கிறார் பாபா. இல்ல, இந்த அருமையான ஞான பொக்கிஷத்தை நாம் நடைமுறை வாழ்க்கையில கொண்டு வருவோம். அப்பொழுது பாபாவுடைய சக்தி, பாபாவுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஓம் சாந்தி.